விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ராகு கேது பயிற்சி விருச்சிகத்துக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்கும்பொழுது, ராகு என்னமா வெறும் இந்த மாதிரி மாற்றங்களை மட்டும்தான் தருமா அப்படின்றவங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத ஒரு சில பதவி உயர்வுகளையும் கொடுத்துரும். உங்கள் சக்திக்கு மீறிய பதவி உயர்வு இருக்கும். அதாவது அந்த இடத்துல உங்கள் தொழில் சார்ந்தோ இல்லை உங்கள் அறிவு சார்ந்தோ இந்த காலகட்டம் டெவலப் பண்ணிக்கணும். அப்போ இந்த காலகட்டம் நிறைய விரயங்கள் வரும். குரு 8ல் இருக்கிறதுனால அப்போ அந்த விரயங்களை எல்லாம் நம்ம நல்ல விரயங்களாக மாற்றிக்கொள்ளணும். அப்போ 10ல் கேது வரும்பொழுது நம்மளுக்கு நல்லபடியாக நம்ம ஒரு திறமையை வளர்த்து கொண்டு அது என்ன கொடுக்குதோ அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கொண்டு அதன் வழியில் நம்ம பயணிக்கும்பொழுது ஒரு நல்லா அதன் வழியிலேயே போய் ஒரு சிறப்பான மாற்றங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா. ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சொர்ணலக்ஷ்மியின் ஆத்மா வணக்கங்கள். இந்த பதிவு ராகுகேது பயிற்சி ஆகிட்டாங்க இல்லையா? என்னம்மா எல்லா பயிற்சியும் டக்கு டக்குன்னு வருது, நாங்கள் எந்த பயிற்சியை தான் நாங்கள் கையாளுறது அப்படின்னு கேட்குறீங்க. இந்த கர்ம கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, ராகு, கேது, குரு இவங்க 4 தான் கர்ம கிரகங்கள். இதில் மிக முக்கியமானவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம பிக் பாஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ராகு கேதுக்கள் தான். நம்மலாம் சனிப்பெயர்ச்சியை கண்டு அஞ்சுகிறோம், அந்த மாதிரி அஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது. அன்றாட வாழ்க்கையில் 24/7 நம்மை எப்போ பிக் பாஸ் மாதிரி ஓட முடியாது, ஒளிய முடியாது, அப்படி நம்மளை கண்காணிக்கக்கூடியவர்கள் இந்த சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிகழ்கிரகங்கள் தான். இவங்க ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், கண்ணிமைக்கும் நேரத்தில் என்ன வேணாலும் செஞ்சிடலாம். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களுக்கும் இவங்க தான் காரணம். ஒரு அதல பாதாளத்தில் போகிறீங்கன்னா அதுக்கு காரணமும் இவர்களே. அப்போ நம்ம ஒரு ஸ்ரத்தையாக, ஒரு நேர்மையாக, ஒரு நியாயமாக நம்ம எந்த காலகட்டத்திலையும் நல்வழியில் தான் பயணிக்கணும். அதுக்கு தான் நம்ம முன்னோர்களே சொல்லியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சாயா கிரகங்கள், இந்த நவகிரகங்கள் இருக்கு இல்லையா, அதில் மற்ற கிரகங்கள் செய்ய வேண்டிய வேலையை இவங்க வருகின்ற ஒவ்வொரு 1.5 வருடங்களில், அதாவது 18 மாதங்கள் அவங்க சஞ்சாரிப்பது ஒரு ராசியில், அதுவும் நேர்கதியில் கிடையாது, நம்மளுக்கு எதிர்மறையாக சுழலக்கூடியவர்கள். அந்த மாதிரி சஞ்சாரிக்கக்கூடிய காலகட்டங்களில் அவங்க எந்த பாவத்தில் வராங்களோ, இப்போ எங்கே வராங்க, கும்பத்தில் வராங்க, மீனத்திலிருந்து அவங்க எதிர்மறையாக. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கன்னியிலிருந்து இப்போ சிம்மத்துக்கு போகிறாங்க. இந்த பாவம் இந்த 12 ராசிக்கும் ஒவ்வொரு பாவமாக வரும் இல்லையா? இப்போ 12 பாவங்கள் இருக்குது. ஒருத்தருக்கு 2ஆம் பாவமாக வரும், ஒருத்தருக்கு 4ஆம் பாவமாக வரும். அந்த பாவம் தொட்டு நம்ம செய்யக்கூடிய நல்லது கெட்டதெல்லாம் ரைட் அப் பண்ணிடுவாங்க. ராகு நேரடியாக பண்ணுவார், கேது மறைமுகமாக. அப்பா அவன் சைலண்ட்டாக பண்ணிட்டு போயிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி பண்ணக்கூடியவர்கள் இவங்க. இந்த 12 ராசிக்கு என்ன மாதிரியான ஒரு சிறப்பான பலன்களை வழங்கவிருக்கிறாங்க? ஏன்னா இவங்க தான் ரொம்ப ஒரு முக்கியமானவர்கள் சொல்லிட்டோம். ஏன்னா சென்ற காலகட்டங்களில் பிரளய ராசின்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு பண்ண சேஷ்டைகளெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்போ நினைவில் கொண்டு இந்த காலகட்டம் நம்ம எப்படிலாம் பயணிக்கணும் என்பதை 12 பதிவுகளில் துல்லியமான பலன்களாக தரவிருக்கிறோம். இந்த பதிவினை நீங்கள் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினருக்கும் பகிருங்க. விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ராகு கேது பயிற்சி விருச்சிகத்துக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்கும்பொழுது, என்னம்மா இப்போ தான் அர்த்தாஷ்டம சனி போச்சு, இப்போ அர்த்தாஷ்டம ராகு வராரு, எப்படி தான் நாங்கள் கடந்து வருவது? ஏற்கனவே வீட்டில் நிறைய பிரச்சனை, உறவு சார்ந்த பிரச்சனை, அதே போல் உடல் ஆரோக்கிய குறைபாடு, தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனை, குழந்தைகளோட ஒரு நல்ல ஒரு சுமூகமான சூழல் இல்லை, இதெல்லாம் மாறிடும் அப்படின்னு பார்த்தா இப்போ குருவும் நகர்ந்து எங்களுக்கு 8ல் போயிட்டாரு. அஷ்டம குரு, அர்த்தாஷ்டம ராகு, இப்போ சனி வேற 5 என்ற ஆழ்மனன்ற எண்ணத்தில். அப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு விருச்சிக ராசியுடைய புலம்பல் இப்போ அதிகமாக இருக்குது, ஆனந்தம் அதிகப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டம் 4ல் வரக்கூடிய ராகு அதிரடியான மாற்றங்களை, திருப்பங்களை ஏற்படுத்திருப்பார். நீங்கள் ஒரே இடத்துல இருக்கணும்னு நினைப்பீங்க, திடீர்னு ஊர் மாற்றம், இடமாற்றம் இதெல்லாம் கொடுத்துருவாரு. வண்டியில் திடீர்னு ஒரு பழுது ஏற்பட்டுரும், வண்டி மாற்றக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதே போல் கேது என்ன பண்ணுறாரு, 10ல் உட்காந்துருக்கிறாரு. தொழில் அந்த ஸ்தானம் உங்களுக்கான ஒரு கேரியர் ஸ்தானம், அது சூரியனுடைய வீடு அப்படின்னு
அப்படின்னு சொல்லலாம். தொழிலுக்காக வந்து ஒரு அலைச்சல் திருச்சல், ஒரு தொழிலுக்காக ஒரு பயணம் இதெல்லாம் இருக்கும். ஐயோ என்னால் வந்து போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த தொழிலில் வந்து நீங்கள் விட்டுட்டா உங்களுக்கான உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அதே போல் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். தொழிலில் வந்து நீங்கள் வந்து எனக்கு இந்த மாதிரி வேலை கிடைக்கணும், நான் இந்த மாதிரி எனக்கு சம்பளம் கிடைச்சாதான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி ஏதாவது ஒரு பிடிப்பு எதனா வச்சுருந்தீங்கன்னா கேது வந்து நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்கலையோ அந்த மாதிரி பிடிக்காத ஒன்றை வந்து கொடுக்கும். இல்லை நான் அதை எனக்கு ஏற்ற மாதிரி இந்த வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் வேலையே கிடைக்காம சும்மா தான் இருக்கணும். எது கொடுக்குதோ கேது அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கொண்டு நீங்கள் அதில் வழியே போகும்போது உங்களுக்கு அதில் வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பான செயல்பாடுகளும் உங்களுக்கு அதிலேருந்து ஒரு நாலேஜும் கிடச்சிரும். ராகு என்னம்மா வெறும் இந்த மாதிரி மாற்றங்களை மட்டும்தான் தருமா அப்படின்றவங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத ஒரு சில பதவி உயர்வுகளையும் கொடுத்துரும். உங்கள் சக்திக்கு மீறிய பதவி உயர்வு இருக்கும். அதாவது அதனுடைய நாலேஜே உங்களுக்கு வந்து தெரியக்கூடாத ஒரு நல்ல ஒரு டபுள் மடங்கு ஒரு பெரிய பதவி உயர்வு கொடுக்கும். படிச்சுட்டு தான் நம்ம ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் இல்லையா? நீங்கள் போன பிறகு அந்த பதவி உயர்வு கிடைச்ச பிறகு அதை பற்றி தெரிந்து கொள்கிற மாதிரி இருக்கும். அதனால் ராகு வரும்போதெல்லாம் 4ஆம் இடத்துக்கு, 4ஆம் இடம் தான் நம்முடைய வித்தை, நம்முடைய கல்வி, நம்மளுடைய அறிவு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். அப்போ அந்த இடத்துல உங்கள் தொழில் சார்ந்தோ இல்லை உங்கள் அறிவு சார்ந்தோ இந்த காலகட்டம் டெவலப் பண்ணிக்கணும். அப்போ இந்த காலகட்டம் நிறைய விரயங்கள் வரும் குரு 8ல் இருக்கிறதுனால. அப்போ அந்த விரயங்களை எல்லாம் வந்து நம்ம நல்ல விரயங்களாக மாற்றிக்கொள்ளணும். உடல் விரயம், மூளை விரயெல்லாம் நிறைய போடணும். தேவையில்லாமல் வந்து சிந்திக்கக்கூடாது. ஏன்னா மூளை விரயம்னா என்ன சொல்லிட்டோம், நிறைய படிக்கணும். ஏற்கனவே நாளில் வந்த ராக உங்களை நல்லா டெவலப் பண்ணிக்கணும்னு வேறு சொல்லிட்டாரு. இந்த காலகட்டம் நீங்கள் வந்து நிறைய உங்களை அப்டேட் பண்ணிக்கிறது, அப்கிரேட் பண்ணிக்கிறது, உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கொள்வது இதெல்லாம் உங்களுக்கு தேவை. தொழிலில் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது மிகப்பெரிய அசாதாரண வளர்ச்சியெல்லாம் பெறுவீங்க. இந்த காலகட்டம் கையில் இருக்க காசெல்லாம் போட்டு ஒரு இடம் வாங்கிறது, ஒரு நல்ல ஒரு சொத்துக்கள் சேர்த்துக்கொள்வது ஒரு சிலருக்கு சிறப்பாக அமையும். இந்த இக்கட்டான சூழலெல்லாம் கடந்து வருவதற்கு ஒரு தாயுடைய அனுகிரகம், தாயுடைய ஆலோசனை, தாயுடைய அரவணைப்பெல்லாம் ஒரு சிலருக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம். தொழில் செய்கிற இடங்களில் மேலதிகாரிகள், உடன் பணிபுரிவர்கள் இவர்களெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போவது, அந்த தொழிலில் என்ன விதமான எதிர்பார்க்காத மாற்றங்கள்லாம் கிடைச்சா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கேது வந்து கொடுக்குறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கல, இல்லை நான் வந்து எல்லா தகுதியும் இருக்குது, இதை விட்டு நான் வேறு எங்கேயும் போக மாட்டேன்னா நம்ம கிட்ட இருந்து பிடிங்கிடும். எதை வந்து விடாப்பிடியாக பிடிச்சி வச்சுருக்கணுமோ அதை வரவே வந்து நீக்கி விடுவது கேது. அப்போ 10ல் கேது வரும்பொழுது நம்மளுக்கு நல்லபடியாக நம்ம வந்து ஒரு திறமையை வளர்த்து கொண்டு அது என்ன கொடுக்குதோ அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை வந்து மாற்றிக்கொண்டு அதன் வழியில் நம்ம பயணிக்கும்பொழுது ஒரு நல்லா வந்து அதன் வழியிலேயே போய் ஒரு சிறப்பான மாற்றங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். அது நிறைய இப்போ 4 பேர்கிட்ட யோசனை கேட்கறது போய் இப்போ உங்களுக்கே ஒரு சில யோசனைகள்லாம் வரும். அதுவே வந்து உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நாளில் வரக்கூடிய ராகு நல்ல உடல் ஆரோக்கியத்தில் தேவையில்லாமல் அந்த முதுகு பெயின், மசில்ஸ் பெயின், அதே போல் முழங்கால் முட்டு வலி, அதே போல் நம்மளுக்கு வந்து ஒரு தேவையில்லாத ஒரு மனம் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கறது, குடும்ப உறவுகளுடைய தேவையில்லாத வாக்குவாதங்களை வந்து தவிர்த்து கொள்வது, கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் இந்த காலகட்டம் அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் பெருசாக வச்சு பார்த்து நான் நேர்மையாக இருக்கிறேன், நீ இந்த மாதிரிலாம் சரியாக இல்லை அப்படின்ற இந்த ரூல்ஸை பேசுறதெல்லாம் குறைத்து கொண்டு, ஏன்னா விருச்சிகம் பேசிச்சுன்னா ஓவராக பேசிடும். ஆனால் இந்த காலகட்டம் எதையும் கண்டும் காணாமல் சுழிவாக ஒரு பக்குவமாக கடந்து செல்லும் பொழுது உங்களுக்கு எல்லாமே சிறப்பான பலன்களாக இருக்கும். ஒரு சிலருக்குலாம் வந்து தாய்வழி சொத்துக்கள், ஒரு எதிர்பாராத தன வருவாய் இதெல்லாம் கிடைக்கிறது, இதெல்லாமே இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து அது ஒரு ஈஸியாக கிடைக்குதா இல்லை ஒரு கஷ்டப்பட்டு கிடைக்குதான்னா இப்போ இருக்கக்கூடிய சூழல்லாம் வந்து ஒரு சாதகமற்ற சூழலாகவே இருக்கும். ஒரு வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, பசங்களுக்கு போகக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நம்ம முயற்சிகள் வந்து நிறைய ஒரு பல மடங்கு வந்து கஷ்டப்பட்டு போடக்கூடிய அளவில் எல்லாமே அங்கங்கே வந்து ஒரு பல தடை தாமதங்களை கடந்து பயணிக்கக்கூடிய காலகட்டம். நம்மளுடைய வாய் வார்த்தையில், நம்மளுடைய செயல்பாடுகளில், நம்மளுடைய குடும்பம்னு சொல்லக்கூடிய திருமணத்துக்கு அப்புறம் நம்ம அமைக்கக்கூடிய குடும்பத்தில் குடும்ப உறவில் இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். தாயுடைய ஆசையை பெற்று ஒவ்வொரு காலகட்டமும் ஒவ்வொரு செயல்லையும் அவங்களுடைய ஆசீர்வாதம் அனுகிரகத்தோடு நம்ம கடந்து வரும்பொழுது இந்த சூழலையும் கடந்து வந்துடலாம். விருச்சக ராசி நிறைய இறை வழிபாடு தான் வச்சுக்கணும், நிறைய மெடிடேஷன் யோகா பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த ஒரு கேதுவும் ராகுவும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய
பலவிதமான தடைகளையும் நீங்கள் வந்து கடந்து வர்றதுக்கு ஏதுவாக இருக்கும். தொழில் செய்கிற இடங்களில் வேலை பளு, நம்மளுக்கு வந்து ஒரு அலைச்சல், ஒரு வேலை மாற்றம், வேலையில் வந்து நிறைய புது புது யுக்திகளைகள்லாம் கையாளுவாங்க. உங்களுக்குலாம் அதை அப்சர்வ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அந்த கஷ்டத்தை பார்க்காம நீங்கள் ஸ்ரத்தையாக அதில் ஒரு உழைப்பையும் உங்கள் அறிவுத்திறமையும் வளர்த்து கொள்ளும் பொழுது மிகப்பெரிய வெற்றி சாதனையாளராக மாறுவீங்க. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நல்வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிகள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அது கேட்டார் போல் உங்களை வந்து மாற்றிக்கொள்ளணும். கேது என்ன சொல்கிறாரு, பக்குவமாக மாறுங்க. உங்களுக்கு எதிர் மேலேயும் பற்று இல்லாமல் நீங்கள் வந்து கர்மமே கண்ணாயினார்னு நீங்கள் கடந்து வரும்போது உங்களுக்கு சிறப்பான மாற்றங்கள்லாம் கிடைக்கும். நிறைய தான தர்மங்கள், குடும்பத்தால் கைவிடப்பட்டவர்கள், ஆதரவற்றவர்களுக்கு உங்களால் இயன்ற சிறப்பான உதவிகள் எல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பலன்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த காலகட்டம் உங்கள் சுகஸ்தானங்களை வந்து நல்லா பெருகும். நல்லா ஒரு வீடு, வண்டி, வாகன யோகங்கள்லாம் அமையாமல் அதுக்கான ஒரு சூழலையும் ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. இந்த காலகட்டம் நீண்ட தூர பிரயாணங்களில், அதே போல் விலையுயர்ந்த பொருட்கள்லாம் கையாளுவதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். உறவுகள்கிட்ட நிறைய விட்டு கொடுத்து போயிடணும். ஏற்கனவே வந்து பிரச்சனைகளோட தாக்கத்தில் இருந்தவங்களுக்குலாம் இப்போ என்ன பண்ணோன்னா, மேற்கொண்டு அந்த பிரச்சனைகள்லாம் அதிகப்படாமல் போகிறதுக்கு ரொம்ப பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை இதெல்லாம் இருக்கணும். பொறுப்புணர்வு அதிகமாக இருக்கணும். இந்த சூழலையும் திறம்பட கடந்து வருவதற்கு இறைவனை தான் பற்றி கொள்ளணும். ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்றவங்கெல்லாம் நீங்கள் ஒரு முறை திருவாஞ்சியம் சென்று அங்கே இருக்கக்கூடிய இறைவனையும் இறைவியையும் வழிபட்டு வருவது ரொம்ப சிறப்பு. நிறைய அன்னதானம் பண்ணுங்கள், அதுதான் சொல்லுவேன். அன்னதானமும் உங்களால் இயன்ற உதவிகளை ஏழை எளியோருக்கு, வாழ்வின் அடித்தட்டு மக்களுக்கு செய்யும்பொழுது விருச்சகம் வீறு கொண்டு எழும் அப்படின்னு வந்து சொல்லலாம். விருச்சக ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 12 ராசிக்கும் உரிய துல்லியமான பலன்களை வந்து நம்ம தனித்தனி பதிவுகளாக பார்த்துருக்குறோம். இந்த 12 ராசிக்காரர்களும் இந்த ராகுகேதுவை வந்து எப்படி சிறப்பாக ஆக்டிவேட் பண்ணிக்கிறது அப்படின்றவங்களுக்கு, நம்ம ராகு காலம், யமகண்டம் இதை கண்டு தானே நம்ம அஞ்சுறோம். இந்த ராகுகேதுகள் தான் நம்மளுக்கு தீர்க்க முடியாத, நடக்க முடியாத பிரச்சனைகளை எல்லாம் நடத்தி தருபவர்கள். அப்போ இந்த ராகு காலத்திலையும் கேது கூறிய யமகண்டத்திலையும் சிறப்பான அமிர்த நேரம்னு ஒன்று இருக்குது. இப்போ நிறைய விஷயங்கள் வந்து தடைபடுது, எங்களுக்கு தொழில் தடைபடுது, திருமணம் தடைபடுது, எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லைன்றவங்கலாம் இந்த அமிர்த நேரத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த அமிர்த நேரம் என்பது ராகு காலத்தில் வரக்கூடிய கடைசி 24 நிமிடம், அதே போல் யமகண்டத்தில் வரக்கூடிய கடைசி 24 நிமிடம். உங்கள் ஜாதகத்தில் இந்த ராகு கேதுக்கள் யார் உங்களுக்கு எதுக்கு பாசிட்டிவாக இருக்கிறாங்க? பொருளாதாரத்திற்கு பாசிட்டிவாக இருக்காங்களா, இல்லை திருமணம், குழந்தை பாக்கியத்திற்காக பாசிட்டிவாக இருக்காங்களா என்பதை பொறுத்து நம்ம அந்த நேரங்களை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காலகட்டம் இந்த ராகு கேதுக்கள் சிறப்பாக உங்களுக்கு ஆக்டிவேட் செய்வதற்கு கேதுக்குரியவரே நம்முடைய விநாயக பெருமான் தான். ராகுக்குரியவங்களே துர்கை தான். அப்போ ராகு காலத்தில் நம்ம துர்கையை வழிபடும் பொழுது செவ்வாய்க்கிழமை நமக்கு மாலை 4 to 4:30, அதே போல் வெள்ளிக்கிழமை 11:00 நம்மளுக்கு 12 வரைக்கும் வரக்கூடிய அந்த அமிர்த நேரத்தில் துர்கையை வெறும் நெய் தீபம் போட்டு, இல்லை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி, இந்த எலுமிச்சம்பழம் கட் பண்ணிலாம் போடக்கூடாது. எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணாலே பவர் போயிடும், அது ராஜக்கனி. அந்த மாதிரி நம்ம வெறும் தீபத்தை ஏற்றி குங்கும அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை வந்து நம்ம நெற்றியில் இட்டுக்கொள்ளும் பொழுது, இல்லை எடுத்துக்கொண்டு போகும்பொழுது மிகச்சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளலாம். நம்ம கண் திருஷ்டியெல்லாம் போயிடும். இந்த நேரங்களில் நம்ம வந்து நிறைய தான தர்மம், நம்ம சித்திரா அன்னங்களை வந்து கொடுப்பது, அதே போல் எலுமிச்சம்பழத்தை வந்து உதிரியாக கொடுப்பது. எவ்வளோக்கு எவ்வளோ எலுமிச்சம்பழத்தை வந்து உங்கள் நடக்கக்கூடிய தசாபுதிகளின் எண்ணிக்கையை கொடுக்கலாம். அப்படி இல்லை 33 எலுமிச்சம்பழமாகவும் ஒரு மஞ்சள் குங்குமம் பேக்கெட்டோட கொடுக்கலாம். கொடுத்து கொண்டு வரும்பொழுது இது ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். இந்த அமிர்த நேரத்தை எல்லா விதமான நல்ல காரியத்துக்கும், பொருட்கள் வாங்குவதற்கும், நடக்கக்கூடாத காரியங்களையும் நடத்தி காட்டக்கூடிய மிகச்சிறப்பான நேரம். இது யாருக்குமே ரொம்ப தெரியாத ஒரு சூட்சும ரகசியம். இது நான் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்தான் சொல்கிறது. நம்முடைய ஜோதிட யுகம் அன்பர்கள் வந்து பயன் பெறணும் என்பதற்காகவே இதை வந்து இங்கே பதிவிட்டிருக்கேன். இந்த ராகு உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகுதா, கேது உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகுதா இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும். மேலும் வந்து நீங்கள் இந்த கிரகப்பெயர்ச்சி காலங்களில் இப்போ நம்ம மேஷ ராசி, சிம்ம ராசி, அதே போல் கும்ப ராசி இவங்கெல்லாம் வந்து இந்த காலகட்டம் திருநாகேஸ்வரம், திருப்பாம்புரம், காளஹஸ்தி இதெல்லாம் சென்று வருவது, இல்லை அனைத்து ராசிக்காரர்களுமே சென்று வரும்பொழுது அங்கே போய் சர்வசாந்தியும் பண்ணிக்கொள்ளலாம்.
அதனால் ஒன்றும் தவறு கிடையாது. இல்லை அந்த ஆலயங்களை வந்து நம்ம போயிட்டு வந்தாலே, நம்ம சென்று வந்தாலே அதற்குரிய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ராகு கேதுனாலே சர்ப்பம் தான். அந்த மாதிரி இந்த பாம்பு பிடிப்பவர்களுக்கெல்லாம் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருப்பாங்க. அவங்களுக்கு இயன்ற உதவிகளை வந்து நம்ம செய்யும்பொழுது ரொம்ப சிறப்பாக வந்து இவங்களை பாசிட்டிவாக ஆற்றிக்கொள்ளலாம். அதே போல் யாரும் மற்றவர்களுக்கு நம்ம உதவி பண்ணும் பொழுது அது எந்த வகையிலையாவது அன்னதானம், பொருளுதவி, மருத்துவ உதவிலாம் பண்ணலாம். மிருகசீரிஷம், ரோகிணி, ஆயில்யம் இந்த நட்சத்திரம் வரும் நாட்கள்லாம் நம்ம உதவி செய்யும் பொழுது இந்த ராகு கேதுக்களை மிகச்சிறப்பாக ஆக்டிவேட் பண்ணி சாதிக்க முடியாத சாதனைகளை செய்து வெற்றி பெறலாம். ஏன்னா கண்ணிமைக்கும் நேரத்தில் மிக சிறப்பான பலன் சொல்லுவாங்க இல்லையா, திடீர்னு நான் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் செய்யக்கூடியதெல்லாம் இந்த ராகு தான். அதனால் நைசர்கிய பலத்தில் பலம் வாய்ந்த கிரகங்களே இவங்க தான், பிக் பாஸ் இவங்களுக்கு, அதுக்கு தான் ஒரு டைட்டிலே. அதனால் இந்த ராகு கேது பயிற்சியை வந்து சாதகமாக்கி நீங்கள் அருமையான பலன்களை பெற்றுக்கொள்வதற்கு இந்த வழிபாடுகளையும் வாழ்வியல் செயல்பாடுகளையும் பயன்படுத்தி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சொர்ணலக்ஷ்மி. வாராகி காமாட்சி துணை இருக்க இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.